ஆஸ்திரேலியா பயணம் சென்றபோது உலக மனிதநேய மாநாடு நடைபெற்றது. நானும் அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களும் தோழர் ஓவியா அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர்கள் வர வேண்டும் என்று அங்குள்ளவர்கள் மிகுந்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் இது நவம்பர் மாதம், சென்னை நகரத்துக்கு மழை வெள்ள அன்பளிப்பு கிடைக்கும், ஆகையினால் வர முடியாது என்று திட்டவட்டமாக, முதல்ல பரவாயில்ல சொல்லிக்குவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றெல்லாம் இல்லாமல், அக்கா எங்களால் வர முடியாது என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் வருகை தந்திருந்தார். அவருடைய உரை அவ்வளவு சிறப்பாக அமைந்தது. அங்குள்ள தமிழர்கள் கூடிய போது, இருந்தாலும் ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்திருந்தால் நல்லா இருக்கும், துணை முதல்வர் வந்திருந்தால் நல்லா இருக்கும், அந்த ஏக்கம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் செய்திகளை பார்க்கும் பொழுது நாங்கள் நினைத்து கொண்டோம், நல்ல வேளையாக நம்ம அவரை கூட்டிகிட்டு வரல. ஏன்னா வெள்ளம் பெருசாக வரல, ஆனாலும் தண்ணி தேங்குது. சும்மா கணுக்கால் தண்ணி தேங்கினா கூட உடனே மீடியா யூடியூப்பில் வந்துடுவான், என்னென்னு சென்னை மிதக்கிறது, உதயநிதி ஆஸ்திரேலியாவிலே பறந்து கொண்டிருக்கிறார், இதுதான் ஆட்சி நடத்துகிற அழகா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஊடகங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தெரிஞ்ச ஒரே வேலை திருவிளையாடல் படுத்து தருமி மாதிரி கேள்வி கேட்க தான் தெரியும். 41 பேர் செத்து போயிட்டாங்க, முதல்வர் வந்து விட்டார். முதல்வர் வந்துட்டாரா? துணை முதல்வர் எங்க? இந்த விடியறதுக்குள்ளே வந்துட்டாரு. அடுத்த கேள்விக்கு அப்புறம் ஏன் போயிட்டாருங்கிறான். இவ்வளவு அறிவாளிகள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று கேள்வி கேட்குற தருமிகள் 2 பேர், உண்மையிலேயே மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு மேடையில் படிக்கிறவங்க. நம்ம இவங்கள தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம்.